ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. என்ன இன்னைக்கு திடீர்னு ஊட்டி சைடு? நம்ம எப்பவுமே அமாவாசையான கொல்லிமலை தானே போவோம். இல்ல, எப்பவுமே அமாவாசை பௌர்ணமி கொல்லிமலை போறது நம்மளோட வழக்கம். ஆமாம். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட், நம்ம சப்ஸ்கிரைபர், அதாவது நம்ம கிட்ட வரவங்க ஓகே. இன்னைக்கு அவங்களோட பூர்வீக சொத்து ஒண்ணு விக்கல ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. அது இந்த மாசம் நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். போன மாசம் சித்ரா பௌர்ணமிக்கு பண்ண வேண்டியது. அதுக்கு முன்னாடி அந்த போன மாசம் ஒரு முக்கியமான வேலையா நம்ம திரும்பி கொல்லிமலைக்கே போனோம். இந்த முறை அவங்க ரொம்ப வேண்டிக்கிட்டாங்க, ஐயா இந்த முறை தயவு செஞ்சு இந்த அமாவாசைக்கு என்னோட வேலையை முடிச்சு கொடுங்க. எங்க பூர்வீக சொத்தை ரொம்ப காலமா இது பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த 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 சொத்தை எனக்கு எப்படியாவது வித்தே கொடுக்கணும், அதுக்கு உண்டான பூஜை நீங்க பண்ணியே ஆகணும் ரொம்ப வேண்டிக்கிட்டாங்க. அந்த காரணத்தினால நம்ம இப்போ ஊட்டிக்கு வந்திருக்கோம். ஊட்டிக்கு 2 நாள் அந்த பூஜைக்கு உண்டான வேலையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு நைட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நாள் பூஜை இன்னைக்கு நைட்டு ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இங்கே தான் இன்னைக்கு நம்ம பூஜை செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஊட்டி தான் இந்த மாசம் அமாவாசை, ஊட்டி தான். இந்த ஊட்டியில் ஒரு 3 நாள் பூஜை இருக்கு. ஸோ இன்னும் 3 நாள் இங்கே ஊட்டியில் தான் நம்ம ஸ்டே பண்ணி இவங்களுக்கு உண்டான பூஜை பண்ணி, இந்த பூர்வீக சொத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா அவங்க பாட்டன் காலத்து சொத்து. அதுக்கடுத்து தலைமுறையாக அழிஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. இப்போ மொத்தம் 6 பேர் இருக்காங்க, சகோதரிகள். அவங்களுக்குள்ள 2 பேர் விற்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறாங்க. 4 பேர் அதுக்கு விற்க கூடாது. இப்ப வித்து என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு வருஷம் அவங்க பிரச்சனை பண்ண மாதிரியே இப்பயும் பிரச்சனை பண்றாங்க. சோ இப்ப நம்ம கிட்ட வந்த கிளைண்ட்டுக்கு இந்த சொத்தை வித்தாதான் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இந்த சொத்தை அவங்க வித்தே ஆகணும். இது அவங்களோட கௌரவ பிரச்சனை அப்படின்றாங்க. அதனால இந்த மாசம் நீங்க கண்டிப்பா இந்த சொத்தை விற்கிறதுக்கு உண்டான பூஜை பண்ணி எங்களுக்கு இதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு விஷயத்த பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதுக்காக இந்த மாசம் அமாவாசைக்கு பூஜைக்கு ஊட்டிக்கு வந்திருக்கோம். சரிங்க ஐயா. சரி, இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி ஐயா. சொல்லுங்க. என்னன்னா இத்தனை நாள் ஏன் அந்த நிலம் விற்காம இருக்குது? இது பூர்வீக சொத்து அப்படின்றதுனால இவங்க இவங்க முன்னோர்கள் இருக்காங்கல்ல, இவங்க முன்னோர்கள் சாபம். இந்த சொத்தை அவங்க எடுத்தது எந்த விதமா எடுத்தாங்கன்னு தெரியல. எனக்கு பெரிய சொத்து. இன்னைக்கு வித்தா கூட எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகக்கூடிய சொத்து இது. இந்த சொத்தை சேர்க்கறதுக்கு இவங்க முன்னோர்கள் பெரியோர்கள் இதை எந்த விதத்துல சேர்த்தாங்க, எப்படி சேர்த்தாங்கன்றது சேர்த்தவங்களுக்கு தான் தெரியும். இந்த சாபம் இதனால ஒரு ஒரு நான் என்ன சொல்றேன், ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கும் போதே ஒருத்தரோட வைத்தறிச்சல், ஒருத்தரோட கஷ்டத்தோட தான் நம்ம வாங்குறோம். இத்தனை கோடி ரூபா சொத்து அவங்க வாங்கியிருக்காங்க, சேர்த்திருக்காங்கன்னும் போது இதுல எவ்வளவு பேரோட கஷ்டம், எவ்வளவு பேரோட உழைப்பு, எவ்வளவு பேரோட வேதனை, வைத்தறிச்சல் இதெல்லாம் இருக்குன்றது நமக்கும் தெரியும். சோ அந்த சொத்து இன்னைக்கு ஒரு ஒரு சாபக்கேடா ஒரு ஒரு சாபக்கேடா மாறி நிக்குதுன்றத சொத்து மேல நின்னோனே பார்த்துட்டேன். அது நான் சொல்லியிருக்கேன். அதனால இது இப்ப இல்ல, இது கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமா இந்த சொத்தை விற்கணும் அப்படின்ற போராட்டம் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. சோ இப்ப என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த சொத்தை வித்தே ஆகணும், விற்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப என்ன தேடி வந்தாங்க, பேசினாங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பேசினாங்க. அப்ப நம்ம சொன்னோம், சரிங்க கண்டிப்பா நம்ம இந்த சொத்தை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், பூஜை பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். அது 2 மாசம் தள்ளி போயிடுச்சு. அதுலயும் எனக்கும் ஒரு சில தடங்கள், அவங்கள சந்திக்க முடியாம, இந்த இடத்துக்கு நிக்க முடியாம. நான் நேத்து வந்தோடனே இடத்த பார்த்தோன்னே சொல்லிட்டேன், இந்த இடத்துல நின்னோடனே சொல்லிட்டேன், இது ஏகப்பட்ட பேரோட கஷ்டம், வைத்தறிச்சல், பிரச்சனை, சாபம் இதெல்லாம் தாங்கிட்டு தான் இன்னைக்கு இந்த இடம் இருக்கு. இந்த இடம் விற்கணும்னா கொஞ்சம் நம்ம செய்யற பூஜை கொஞ்சம் பலமா இருந்தாலும் இந்த பூஜை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ நிறைய 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 பிரச்சனைகள், நிறைய இது இனிமே இந்த பூஜை இன்னைக்கு நைட்டு நான் செய்ய உட்காரும் போது இதுக்காக
எவ்வளோ பிரச்சனைகள் வரும், எவ்வளோ கஷ்டங்கள் வரும், எத்தனை எத்தனை வந்து ஆவிகள், எத்தனை எத்தனை வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எவ்வளோ வந்து நம்மளையும் அடிக்கும், நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றது இன்னைக்கு நைட்டு நம்ம பூஜை பண்ணும்போது தான் தெரியும். So, எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பூஜைக்கு உண்டான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், என் பூஜை மேல சத்தியமா சொல்றேன், இந்த பூஜையில ஜெயிச்சு அவங்களுக்கு இந்த சொத்தை காசாக்கி கொடுக்கறது என்னோட வேலை. கண்டிப்பா செய்வேன். நல்லதுயா, நல்லது நல்லது. இப்ப நம்ம பூஜை பண்ணிட்டோன்னே உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். இப்ப என்னன்னா எனக்கு இன்னும் ஒண்ணுதான். ஏன் இப்ப இவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம வெளி குடும்பத்துக்கும் இந்த மாதிரிலாம் முன்னோர்கள் சாபத்தினால விற்காம இருக்குமா? நிறையவே இருக்கு. நிறைய அப்ப நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம சொல்றது கொஞ்சம் சொத்து விற்காது இல்ல கூட இல்லப்பா. இப்ப வந்து என்னன்னா கல்யாணம், தன்னோட குழந்தை நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காது. வாரி வச்சு ஆசா தீர கொஞ்சி ஆசாசையா கொஞ்சி அவங்களுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வச்ச அந்த பிள்ளைங்களுக்கு கூட கல்யாணம் பண்ணி சந்தோஷப்பட முடியாத தாய் தகப்பன்கள் நிறைய இருக்காங்க. அதுவும் முன்னோர்கள் சாபம் தான். ஸோ அதெல்லாம் சரி பண்ணலாம். என்ன ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் எல்லாமே பண்ணணும். இந்த சாபம், இந்த முன்னோர்கள் சாபம் மட்டும் எப்பவுமே அது ரொம்ப பெரிய பிரச்சனை. அது வந்து எப்படி நான் சொல்லவே முடியாது. நிறைய, அதாவது ஒரு குழந்தைக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும், ஆனா இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க வந்து சொத்து வாங்கிட்டாங்கன்னா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும், கை நிறைய காசு இருக்கும், சொத்து வாங்க கூடாது. அந்த மாதிரி ஒரு சில, அதாவது அவங்க குடும்பத்துக்கு நல்ல விஷயம் எதுவுமே நடக்கக்கூடாது. அதுதான் முன்னோர்கள் சாபம். அதே மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து குலசாமியை கட்டு போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் மெயின் விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க காப்பாற்ற வந்து நிக்கிறது குலசாமி தான். அந்த குலசாமிக்கு கட்டு போடுவாங்க. அந்த குலசாமிக்கு கட்டு போடுறது தான் அந்த குடும்பத்தை தலை தூக்காம விடுறது. ஸோ அந்த சாபம், அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து தீர்த்திடலாம், எல்லா பிரச்சனையும் முடிச்சிடலாம். இந்த மாசம் இந்த பூஜை வந்து நமக்கே ஒரு சவாலான பூஜை தான். சவாலா இருக்கு. ரொம்ப நல்லது ஐயா, ரொம்ப நல்லது.